ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தயிர் பச்சடியுடன் இதை பரிமாறினாலும் மிக அருமையாக இருக்கும். நாம் சுவையான மல்லி சாதம் செய்வதற்கு ஒரு டம்ளர் பிரியாணி அரிசியை 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம். 10 நிமிடம் ஊற வைத்து விடலாம். நாம் மல்லி சாதம் செய்வதற்கு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி மல்லி இலை சேர்த்து விடலாம். அதனுடன் 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். சிறிதளவு தேங்காய் சில் சேர்த்து விடலாம். சிறிது தண்ணீர் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நன்றாக ஊறி வந்து விட்டது. நாம் குக்கரில் தாளித்து விடலாம். குக்கரில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய் சேர்த்த பின் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து விடலாம். கடுகு உளுந்து பொரியவும் ஒரு பிரியாணி இலை பட்டை சேர்த்து விடலாம். நாம் பிரியாணி இலை பட்டை சேர்ப்பதால் நல்ல மணமாக இருக்கும். இதனுடன் சிறிதளவு முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம். வேர்க்கடலை இருந்தால் இந்த சமயம் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக பொரிந்து வரவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு நன்றாக வதங்கவும் அரைத்த மல்லி விழுதை சேர்த்து விடலாம். அரைத்த விழுது சேர்த்து 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். இந்தளவு மல்லி இலை வதங்கவும் ஊற வைத்த அரிசியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரியாணி அரிசி சேர்த்ததால் குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம். நாம் சாப்பாட்டு அரிசியில் செய்தோம் என்றால் சாதத்தை வடித்து அரைத்த விழுதுடன் சேர்த்து விடலாம். மல்லி இலையுடன் நன்றாக வறுபட்டு வரவும் தண்ணீர் சேர்த்து விடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணீர் சரியாக வரும். மல்லி சாதத்திற்கு தேவையான கல் உப்பை சேர்த்து விடலாம். அரைமுடி எலுமிச்சை சாறை சேர்த்து விடலாம். நாம் தக்காளி சேர்க்காததால் எலுமிச்சை சாறு சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைத்த பின் மிதமான தீயில் 10 நிமிடம் வைத்து இறக்கி விடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான மல்லி சாதம் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் உதிரி உதிரியாக அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான மல்லி சாதத்தை நாம் ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு இதை கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள். இதற்கு சைட் டிஷ்ஷாக வடகம் அப்பளம் வைத்தாலே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தயிர் பச்சடியுடன் இதை பரிமாறினாலும் மிக அருமையாக இருக்கும். நாம் விடுமுறை நாட்களில் இந்த மல்லி சாதம் செய்து அதற்கு சைட் டிஷ்ஷாக சில்லி சிக்கன் வைத்து கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த மல்லி சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.